அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தோட இந்த வார பாடத்தை பார்த்துருக்கோம். அது ஏற்கனவே நம்ம யூடியூப்பில் கிடக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி 8ஆம் வகுப்பில் இயற்கையை போற்றுவோம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை எப்படி நடத்துறது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக ஒரு பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு குட்டி கதையோடு ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஏதாச்சும் ஒரு குட்டி கதையோடு நீங்கள் ஆரம்பிங்க. இந்த இயற்கையை போற்றுதும் அப்படிங்கிறப்ப மனிதர்கள் எப்போ இயற்கையை போற்ற ஆரம்பித்தாங்கன்னா, ஆரம்ப காலத்தில் மனிதன் தோன்றிய காலத்தில் சூரியனை பார்த்தோ, தீயை பார்த்தோ, மிருகங்களை பார்த்தோ அவன் பயந்து வாழ்ந்தான். அப்போ கும்பிட ஆரம்பித்தான். ஸோ அப்பத்திலிருந்து தொடர்ந்து இயற்கையை வணங்கிட்டு வரான். அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் இந்த இதில் வச்சுருக்கு. பொதுவாக பெருங்காப்பியங்களில் ஆரம்பிக்கும்போது இயற்கையையும் வாழ்த்திட்டு தான், மொழியையும் வாழ்த்திட்டு தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ இயற்கையை போற்றுவோம் அப்படிங்கிற சிலப்பதிகாரத்தோட இந்த பாடல் கதிரவனையும் வான்மலையையும் போற்றுவதாக நமக்கு பாடப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. ஸோ இதில் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பாடலில் உள்ள திங்கள், வெண்குடை, ஞாயிறு, மாமலை, சோழன், இளங்கோவடிகள், ஸோ இது எல்லாத்தையுமே வகுப்பறையில் எழுதி போட்டுட்டு சிலப்பதிகாரத்தை பற்றி அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சொற்களெல்லாம் எழுதி போட்டுட்டு கண்ணகி, சோழன், கோவலன், ஸோ ஏற்கனவே எங்கேயாவது அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க, இதுக்கு முன்னாடி படிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி அவங்க சிலப்பதிகாரம் குறித்த சொற்கள் அவ்வளோத்தையும் எழுதி போட்டுட்டு அந்த சிலப்பதிகாரம் சொற்களை கரும்பலகையில் இருந்து ஒன்று ஒன்றா தொடர்பு படுத்தி சிலப்பதிகார கதையை முடிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு சிலப்பதிகாரம் கதையை ஒரு பாட வழியில் முடிச்சிடலாம். தொடர்ந்து அந்த கவிதையை 2 முறை வாசித்து அதில் உள்ள எதுகை சொற்கள், மோனை சொற்கள், ஸோ அதில் உள்ள இலக்கண குறிப்புகள் மாதிரி உள்ளயான சொற்களை அவங்களுக்கு ஒரு சிறிய அளவில் அறிமுகம் செய்யலாம். ஸோ இதுதான் இந்த இயற்கையை போற்றுவோம் பாடத்தோட முக்கிய நோக்கம். பொதுவாக ஒரு கவிதையினுடைய முக்கிய நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நாம் அவங்கள எதுகை, மோனை சொற்கள், சந்தனமிக்க சொற்களை உருவாக்கக்கூடிய திறன் வகையில் நம்ம அந்த பாடத்தை உருவாக்கணும். ஸோ கவிதையை நடத்தும்போது இதை நம்ம மனசில் வச்சுட்டு நடத்தினோம்னா நிச்சயமாக நம்மளால்